ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆம் பிரியமானவர்களே, சுகந்த வாசனையாக நோவா பலி செலுத்தின பலியை முகர்ந்தார். நம்முடைய துதி பலியையும் அவர் முகர்வார். எப்படி முகர்வார்? சுகந்த வாசனையாக அது அவருக்கு செலுத்தப்படும். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் ஒரு கலசம் திறக்கப்பட்டது. அந்த தூபம், கலசத்திலிருந்து ஒரு தூபம் புறப்பட்டது. அது பூமியில் பரிசுத்தவானுடைய ஜெபம் என்று அழைக்கப்பட்டது. அப்பொழுது அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பலிகளையும் நம்முடைய துதிகளையும் நம்முடைய ஸ்தோத்திரங்களையும் நம்முடைய நன்றிகளையும் அவர் சுகந்த வாசனையாக அங்கீகரிக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அங்கீகரிப்பது போல நம்முடைய ஜெபங்களை சுகந்த வாசனையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். நாம் அவருக்கு பிரியமாய் ஜெபிக்கிறோமா என்பதுதான் காரியம். அதனால தான் யோவானில் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது, என் நாமத்தில் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைக்காக நாம் எதை கேட்டாலும் கொடுக்கிற கருத்து. ஒரு மனதுருக்கத்தோடு நாம் கேட்கிறோம், அதை கொடுப்பார். ஒரு பாரத்தோடு நாம் கேட்கிறோம், அதை கொடுப்பார். ஒரு கண்ணீரோடு நாம் கேட்கிறோம், அதை கொடுப்பார். ஒரு சமயம் ஒரு கிராம ஊழியத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது, ஒரு சிறிய சபை, தூர இடத்திலிருந்தெல்லாம் மக்கள் அந்த ஆராதனைக்கு வருவார்கள். அப்படி தூர இடத்திலிருந்து ஒரு குடும்பத்தார் வந்திருந்தார்கள். அந்த குடும்பத்தாருக்கு கடன் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் சில வெளிப்பாடுகளை அன்றைக்கு கொடுத்து அந்த கடன்களை குறித்து விளக்கமாக பேசினார். பின்பு ஆராதனை முடிந்து அவர்கள் சென்று விட்டார்கள். அடுத்த வாரத்தில் எப்பொழுது ஆராதனை வரும் என்று அவர்கள் காத்திருந்தார்கள். ஆராதனைக்கு வந்துவிட்டு சொன்னார்கள், ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். பல லட்சம் கடன் இருந்தது. அதை அடைப்பதற்கு நிர்வாகம் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் நிர்வாகத்தை ஏற்படுத்தி அதை அடைத்து தீர்க்க உதவி செய்தார். எப்படி இந்த சம்பவம் நடந்ததென்றால், அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம். அவர்கள் ஜெபத்தை அவர் தூபமாய் ஏற்றுக்கொண்டார். சுகந்த வாசனையாய் அங்கீகரித்தார். அற்புதம் நடந்தது. நம்முடைய ஜெபங்களும் சில நேரத்தில் புலம்பலாக மாறிவிடுகிறது. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாததாய் காணப்படுகிறது. நான் உம்மை நம்பி இருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, நாம் புலம்பி தள்ளுவோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்றார், வணங்கா கழுத்துள்ள ஜனம், அது கீழ்ப்படியாத ஜனம், அந்த தேவனை அறிகிற அறிவை மறந்த ஜனம். தேவனுடைய நாமத்தை உகந்ததை யோசிக்காத ஜனம். ஆனால் பிரியமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் கேட்கும் பொழுது, கடன் வாங்கிவிட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னித்து விடும், இனி நாங்கள் கடன் வாங்காதபடி எங்களை காத்துக்கொள்ளும் என்று அர்ப்பணிப்போடு ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார், அற்புதம் செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அவர் உங்கள் ஜெபங்களை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொள்ளப் போகிறார்.
ஆயத்தப்படுவோமா? ஜெபிப்போமா? எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, அருமையானவருடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறார்கள். அவர்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொண்டு ஒரு அற்புதத்தை அவர்கள் செய்துவிடும், நன்மையை வழங்கிவிடும், ஆச்சரியமான தம்முடைய கிருபையை விளங்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.